புல்லாங்குழலின் நாதத்தையும் யாழின் ஓசையையும் விட மழலை சொல் இனிமையானது என பொய்யாமொழி புலவர் திருக்குறளில் வலியுறுத்துகின்றார். தனது பிஞ்சு மழலையை பிரிந்து சொல்லடா துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் பெற்றோரின் கதை அடுத்து. குகதாஸ் தர்ஷனை காணும் விருப்பில் அவனது நண்பர்களும் உறவினர்களும் சுற்றத்தாரும் வீட்டின் வாசலில் இவ்வாறு காத்திருக்கின்றனர். தர்ஷன் ஆசையாக ஏறி வீட்டை வலம் வந்த சைக்கிள், பாடசாலைக்கு அணிந்து சென்ற சீருடை, அவனை களிகொள்ளச் செய்த விளையாட்டுப் பொருட்களை காண முடிந்தவர்களுக்கு துள்ளி திரிந்த சுட்டிப்பையன் தர்ஷனை இன்று காண முடியவில்லை. தர்ஷனின் வருகைக்காக அவனது நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாரின் காத்திருப்பு நீண்ட போதிலும் அவர்களின் எதிர்பார்ப்பு ஈடேறவில்லை. தர்ஷன் இனி நேரில் வரப்போவதில்லை என்பதை உணர்த்திய இந்த தாயின் ஒப்பாரி அனைவரது இதயங்களையும் கணக்கச் செய்தது. தர்ஷன் நேரில் வருவான் என இறுதியாக எஞ்சியிருந்த நம்பிக்கையையும் இந்த நிலப்படங்கள் தகர்த்தெறிந்தன. திருகோணமலை சம்பூர் 7ஆம் வட்டாரத்தில் வசிக்கும் 6 வயதான குகதாஸ் தர்ஷன் கடந்த திங்கட்கிழமை துள்ளி தெரிந்து குறும்புத்தனம் புரிந்த இடங்களை இவை. அன்று தனது தந்தையின் நெஞ்சில் கண்ணிலிருந்து கண் விழித்த தர்ஷன் இனி கண் திறக்கப் போவதில்லை என்பதை அவனது தந்தையார் கண்ணீர் மல்க விவரித்தார். நான் சாப்பிட்டு படப்ப வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நெஞ்சுக்கு மேல 2 பிள்ளை வந்து எனக்கு மேல படுத்துவாங்க. படுத்து வந்து நான் 3 மணி பிறகு நான் எழுதிட்டேன். பிள்ளைங்க நான் ஒரு 5 மணி பிறகு வயலுக்கு போய் வந்து நான் 5 மணிக்கு சரி வயலுக்கு போய் வந்து நினைப்பேன். வயலுக்கு போய் 5:30 கணக்கு இங்க வந்து பார்த்து நான் வேண்ட பிள்ளை காணல. 2 பிள்ளை காணல. எல்லாரும் தேவையான பாருங்க. 2 பிள்ளை பாய்மொழி தாத்தா என்ன கண்ணியை கிடக்க நான் தடாது கண்ணி வருவேன். விளையாடச் சென்ற மகனை காணாமல் பதைபதைந்த தாயும் தனது சோகத்தை இவ்வாறு கொட்டி தீர்த்தார். கடைக்கு சென்று திரும்பிய பின்னர் தம்பியை காணவில்லை என தெரிவித்த அண்ணனின் முகத்திலும் சோகத்தின் யோகிகள் நடந்திருந்தன. தர்ஷனின் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுக்கள் ஏராளம். மரணத்தின் கண்ணால் கண்டு சாட்சியாக உள்ள இந்த பாலடைந்த கிணறு எப்போது மௌனம் கலைக்கும்? மலருவதற்கு முன்னர் இந்த மொட்டு கசக்கி எறியப்பட்டது எவ்வாறு? குகதாஸ் தர்ஷனின் மரணத்தின் மர்ம முடிச்சுக்கள் அவளும் வரையில் தீட்சண்ய பார்வையுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதாரத்துடன்.